வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்புனா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து வந்திருக்க ஒரு பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ranipet.nic.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இங்கே ரிக்ரூட்மெண்ட் நோட்டீஸில் ரிக்ரூட்மெண்ட்னு இருக்கும். இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ 4 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் தான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மூலமாக தொகுப்புதிய அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியுள்ள நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி போஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசரில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. எங்கள் லொக்கேஷன் வந்துட்டு திமிரியில் உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் 2 months கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர் ரெகனைஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளிகேஷன் இன் பேசிக் ட்ரைனிங் கோர்ஸ், அதாவது நீங்கள் முடிச்சிருக்கணும். மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு, ஸோ இந்த 5 குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 19,800 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க பர் மந்த்துக்கு. அடுத்து சீனியர் டுபர்குலோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ ஷோலிங்கர் புதுப்பாடியில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து டிப்ளமா இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2, அதாவது 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் கோர்ஸும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம்மந்தப்பட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பொறுத்த வரைக்கும் 19,800 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து லேப் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கண்ட் இருக்குது வாலாஜாபேட்டில். இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமா கோர்ஸ் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தால் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு 4 வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்த மருத்துவத்துறையில் ஆயுஷ் கன்சல்ட்டில் வந்துட்டு ஒரு வேக்கண்ட் இருக்குது விழா பக்கத்தில். இதுக்கு நீங்கள் வந்துட்டு BS/MS நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு 34,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆயுஷ் டாக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதில் வந்து புன்னையில் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது. இதுக்கும் நீங்கள் வந்து BS/MS முடிச்சிருக்கணும். சேலரி பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாய் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பென்சரில் வந்து 2 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு புதுப்பட்டு குருராஜப்பேட்டில் வந்துட்டு வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெடிக்கலில் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு 15,000 ரூபாய் சேலரியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தெரபெட்டிக் அசிஸ்டண்ட்டில் வந்துட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இதற்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து புன்னையில் தான் வேக்கண்ட் இருக்கும். ஸோ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரியாக 13,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்துட்டு 6 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மூர், குருராஜப்பேட்டை, மேல்களத்தூர், மின்னல், பணப்பாக்கம், தக்கோலத்தில் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இருக்கும். இதற்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இல்லைனா 10th ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 8,500 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து உங்களுக்கு பொது சுகாதாரத்துறையில் வந்துட்டு அசிஸ்டன்ட் சர்ஜனில் 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ ஆர்காட் அரக்கோணத்தில் இருக்கும் இந்த வேக்கண்ட். உங்களுக்கு MBBS டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது டாக்டர் MBBS நீங்கள் முடிச்சிருக்கணும். சேலரி 60,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து டேட்டா மேனேஜர் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜரில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இது வந்து ராணிப்பேட்டையில் இருக்கும். மினிமம் கிராஜுவேஷன் டிகிரின்னு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது டிகிரியில் வந்துட்டு நீங்கள் பப்ளிக் ஹெல்த் முடிச்சிருக்கலாம், இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கலாம், இல்லைனா ஹாஸ்பிட்டல் சயின்ஸ் மேனேஜர் முடிச்சிருக்கலாம், அது சோஷியல் சயின்ஸ் அல்லது மெட்டல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ரெஃப்ரிஜரேஷன், AC ரிப்பேர் இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 23,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ப்ரோக்ராமிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. இது ராணிப்பேட்டையில் இருக்கும். நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆக்சிலரி நர்ஸ் ANM வந்து முடித்தவங்க வந்து
ஏஎன்எம்மில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது, அரக்கோணத்தில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஏஎன்எம் முடிச்சிருந்தா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் 14,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் வந்துட்டு 9 வேக்கண்ட் இருக்குது. கரிக்கல், காரைக்குடல், பெருவளம், ரெண்டாடி, குக்குண்டி, அனந்தாங்கல், மருதாலம், துர்கம், எர்லச்சேரி இந்த ஊரில் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ஜிஎன்எம் முடிச்சிருக்கலாம், இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் 2 வேக்கண்ட் இருக்குது. பாகவல்லி, தலங்கையில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். நீங்கள் வந்துட்டு +2ல் வந்துட்டு பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் நீங்கள் கோர்ஸும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 16,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேன் கிளீனரில் வந்துட்டு ஒரு வேக்கண்ட் இருக்குது. இது ராணிப்பேட்டில் இருக்கும். நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 6,500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. லேப் டெக்னீஷியனில் ஒரு வேக்கண்ட் இருக்குது ராணிப்பேட்டில் உங்களுக்கு. ஸோ அதாவது 12th முடிச்சுட்டு லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 13,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஃபார்மசிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு வேக்கண்ட் இருக்குது அரக்கோணத்தில். ஸோ நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கலாம், இல்லைனா பி ஃபார்ம் முடிச்சிருந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்துட்டு ஊரக நலப்பணிகள் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் அனலைஸ் அண்ட் டேட்டா மேனேஜர் வாலாஜாபேட்டில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. நீங்கள் அது வந்துட்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிபிடி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சேலரி 15,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்ரிக் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கண்ட் இருக்குது வாலாஜாபேட்டில். இதுக்கு வந்து டெக்னிக்கல் பர்சன் வித் 1 year டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் கோர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் இந்த லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச்சை முடிச்சிருக்கணும். ஸோ சேலரி 15,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. RMNCH இந்த கவுன்சிலரில் 2 வேக்கண்ட் இருக்குது வாலாஜா அரக்கோணத்தில். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி சோஷியல் ஒர்க் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட் டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 2 வேக்கண்ட் இருக்குது வாலாஜாபேட்டில். இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 8,500 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிஹேவியர் தெரப்பியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது வாலாஜாபேட்டில். இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் பிஹேவியர் தெரப்பியில் வந்துட்டு இதற்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டில் ஒரு வேக்கண்ட் இருக்குது வாலாஜாபேட்டில். இதில் வந்து நீங்கள் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஆக்குபேஷனல் தெரப்பியில் 23,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோஷியல் ஒர்க்கர் அடுத்து வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது வாலாஜாபேட்டில். மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு நீங்கள் முடிச்சிருக்கணும். 23,800 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு சைக்கோ தெரப்பிஸ்ட்டில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ வாலாஜாபேட்டில் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசியோதெரபிஸ்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 13,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதில் வாலாஜாபேட்டில் நீங்கள் வந்துட்டு பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி நீங்கள் முடிச்சிருக்கணும். 23,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபிசியாலஜிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு வேக்கண்ட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதுக்கு வாலாஜாபேட்டில் தான் இதுக்கு வேக்கண்ட் இருக்கும். ஸோ மாஸ்டர் டிகிரி இன் சைல்டு அண்ட் ஃபிசியாலிஸ்ட்டு நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 23,000 ரூபாய் இருக்கும். அடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட்டில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது வாலாஜாபேட்டில். இதுக்கு நீங்கள் ஆப்டோமெட்ரி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். பேச்சுலராக மாஸ்டர் நீங்கள் முடிச்சிருக்கலாம். இதுக்கு 14,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இயர்லி இன்வென்டர்னிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்பெஷல் எஜுகேட்டர் சோஷியல் ஒர்க்கரில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது வாலாஜாபேட்டில். இதுக்கு வந்துட்டு எம்எஸ்சி பிபிடி முடிச்சிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்பீச் லாங்குவேஜ் நீங்கள் MBBS முடித்தவங்க தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 17,000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா முழுக்க ஆஃப்லைனில் தான் இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணோன்னா கல்வி தகுதிக்கான சான்றிதழ், மதிப்பு சான்றிதழ், அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டையை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அடுத்து சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இதுவே நீங்கள் மாற்றுத்திறனாளி, விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், 3ஆம் பாலினத்தினர்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் வந்து இதர ஆவணங்களை நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
நிபந்தனைகள்னு சொல்லிட்டு இங்கே கீழே போட்டிருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. இது வந்து பர்மனன்ட் ஜாப் கிடையாது, ஒரு டெம்பரரியான ஜாப் தான். எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. அதாவது முன்ன சொன்ன மாதிரி இது வந்து டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் கிடையாது. ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த நேரத்திலும் நிர்வாக காரணங்களுக்காக பணியிலிருந்து விடுவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்து ரினியூவல் பண்ணிடுவாங்க. அடுத்து பணியில் செய்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் செல்ஃப் டிக்ளரேஷன் அளிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 11 மாத காலத்திற்குள் பணி ஒப்பந்த பத்திரம் அளிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பத்திரத்தை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பணி ஒப்பந்த பத்திரம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது எந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ்ஸு நிர்வாக செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், பி பிளாக், 3வது தளம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் நேர்லேயோ இல்லைனா வந்துட்டு போஸ்ட்லேயே நீங்கள் போய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 25/4/2025 மாலை 5 மணிக்குள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிற போஸ்டிங்கு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து வந்து உங்கள் நேமு, அடுத்து உங்கள் ஃபாதர் நேம் ஆர் உங்கள் ஹஸ்பண்ட் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கல்வி தகுதி வந்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அட்டாச் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு ஆதார் எண்ணை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயிலை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். பிசிஐ, எம்பிசிஐ, டிஎன்சிஐ, எஸ்சிஐ, எஸ்டிஆன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயிலை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது முன்னுரிமை கோர விரும்பினால், அதாவது நீங்கள் வந்துட்டு மாற்றுத்திறனாளியா இல்லைன்னா வந்துட்டு கணவரால் கைவிடப்பட்டவரா, விதவைகளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னுரிமை கோரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தற்போது வசிக்கும் முகவரி, அதாவது டெம்பரரியாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கான அட்ரஸ், அப்புறம் வந்து பர்மனெண்ட் அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். என்றைக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டும் ப்ளஸ் இங்கே சிக்னேச்சர் போட்டு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதை மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நிர்வாக செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், பி பிளாக், 3வது தளம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.